அப்பா ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. அந்த கம்பெனி எம்டி பார்க்கறதுக்காக நான் நிறைய தடவை ட்ரை பண்ணேன்ப்பா. ஆனா நடக்கல. ஏன்னா அவர் சீக்கிரத்துல யாருக்குமே அப்பாயின்மெண்ட் கொடுக்கவே மாட்டாரு. ஆனா வெற்றிவேலை நினைச்சுன்னா சும்மாவா? யாரா இருந்தாலும் அப்பாயின்மெண்ட் கொடுத்துதானே ஆகணும். இல்ல, அந்த எம்டியை நான் தனியா பார்க்கணுங்கிறதுக்காகத்தான் முத்து வேலையும் சக்தியையும் இன்னொரு நாள் கூட்டிட்டு போறேன்னு சொல்லி வீட்லயே விட்டுட்டு வந்துட்டியா? ஐயோ அப்பா, நான் திட்டம் போட்டெல்லாம் அப்படி செய்யலப்பா. ஆஹா. சக்தி நல்ல ராசியானவளன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா சக்தி வந்தா என்ன நடக்கும்? கூட சுகந்தியும் வருவா. சுகந்தி வந்தா சும்மா இருப்பாளா? வாயை வச்சுக்கிட்டு ஏதாவது ஒண்ணு அபசகனமா பேசுவா. அப்புறம் நமக்கு தான் அது தர்ம சங்கடமா இருக்கும். அதனால தான்ப்பா. சரி, உன் தம்பி என்னப்பா பண்ணா? இந்த பிசினஸ் அவனுக்கும் பிடிச்சிருந்தா அவனையும் உன் கூட பார்ட்னர் ஆக்கிடலான்னு நினைச்சேன். நீங்க இப்படிதான் யோசிப்பீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா எனக்கு அதுல விருப்பம் இல்லப்பா. தேவையில்லாம எதுக்கு ரெண்டு பேரும் ஒரே பிசினஸ் செய்யணும்? அப்புறம் பிரச்சனை வந்து முட்டிக்கிட்டு பிரியணும். அதுக்கு தான்ப்பா. ஒரு பிசினஸ் மேனா நீ சொல்றதெல்லாம் சரியா இருக்கலாம். ஆனா ஒரு அப்பாவா எனக்கு மனசு கேட்கல. நீங்களா நினைச்சிட்டு இருப்பீங்க அப்பாவுக்கு பிசினஸ் பத்தி ஒன்றும் தெரியாதுன்னு. அது உண்மையா கூட இருக்கலாம்ப்பா. ஆனா உங்க பிசினஸ் நல்லா போகுதா இல்லையான்னு அப்பா கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். கொஞ்ச நாளா முத்துவேலு பிசினஸ் சரியா போகலன்னு கேள்விப்பட்டேன். அதுக்கு நான் என்னப்பா பண்ண முடியும்? தொழிலுன்னு இறங்கிட்டா ராத்திரியும் பகலும் பார்க்காம கஷ்டப்பட்டு ஃபேக்டரியில உழைக்கணும். ஆனா இவன் என்ன பண்றான்? பாதி நேரம் வீட்டிலவே இருக்கான். அப்பா, அங்க யார் வராங்க பாருங்க. டிரைவர், கொஞ்சம் மெதுவா போப்பா. பாருங்கப்பா, இப்படி நடந்தே வரா. அந்த நாகவல்லி வீட்டுல 1க்கு 2 கார் இருக்கு. ஆனா நம்ம கௌரவத்தை அசிங்கப்படுத்துறதுக்காகவே உத்தராவை ஊர்வலமா நடக்க விட்டுருக்கா. தேன்மொழியாட்ட அரைகுறையா படிச்சிருந்தாலும் பரவாயில்லப்பா, விட்டுறலாம். ஆனா உத்தரா அப்படியாப்பா? டிகிரி படிச்சிருக்கா. இப்படி அவன் மூளையை அந்த நாகவல்லி கிட்ட அடக வைப்பா? வயிறு எரியுதுப்பா. ஒரு விஷயத்தை மாத்த முடியலன்னு ஆனதுக்கு அப்புறம் ஏத்துக்கிற மனப்பக்குவத்துக்கு வந்துடணும்ப்பா. என்னப்பா சொல்றீங்க? அவளுக்கு என் மேல மட்டும்தானே கோவம். நான் வண்டியை விட்டு கீழே இறங்கி நிக்கிறேன். நீ போய் விசாரிச்சுட்டு வா. அம்மா வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னு சொல்லு. செலவுக்கு ஏதாவது பணம் வேணுமான்னு கேளு. நிச்சயமாப்பா சொல்றீங்க? இல்ல, நான் உனக்கு மட்டும் இல்லல, அவளுக்கு தான் அப்பா. டிரைவர் வண்டியை நிறுத்துப்பா. ஏல கதிரு, அவகிட்ட போய் சொல்லு, உன் கல்யாணத்துக்குன்னு போட்ட சீட்டு பணம் வந்துடுச்சு. நகை நட்டு ஏதாவது வாங்கணும்னா வந்து பணத்தை வாங்கிட்டு போன்னு சொல்லு. போ. சரிப்பா. உத்தர நில்லு, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன நீ வழியில வழிமறிச்சு பேசுற? இதெல்லாம் நல்லா இல்ல, சொல்லிவிட்டேன். ஆமா அம்மா தாயே, நான் உன்னை வழிமறிச்சு பேசல. என் தங்கச்சி கிட்ட கொஞ்சம் பேசணும். தங்கச்சி கிட்டியா? அதுக்கு எங்க அம்மா அனுமதி கொடுப்பாங்களான்னு தெரியலையே. அது தெரியாம நான் எப்படி பேச விடுறது? அப்போ ஒண்ணு செய், நானும் உத்தராவும் இங்கே இருக்கோம். நீ போய் உங்க அம்மா கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டா. இது நியாயமான பேச்சு. இரு. என்ன கேனச்சிருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்கியா? நான் பாக்குறதுக்கு தான் கொஞ்சம் அப்படி இப்படி இருப்பேன். ஆனா பயங்கர புத்திசாலி. ஆமாமா, ஊர்ல சொன்னாங்கல்ல. விடுங்க அண்ணி. இவங்களோட நீங்க எதுக்கு பேசிட்டு இருக்கீங்க? பொய் சொல்லி ஏமாத்த தெரிஞ்சவங்களுக்கு இப்ப திடீர்னு எங்க இருந்து பொத்துக்கிட்டு வந்துச்சு தங்கச்சி பாசம். உத்தரா, உன்னை நீயே ஏமாத்திக்காத. சக்தி உங்ககிட்ட போய் சொல்லி ஏமாத்தினது உண்மைதான். ஆனா எதுக்காக? நம்ம அம்மாக்காக. அதையே நீ புரிஞ்சுக்க மாட்டேன்ற. நீங்கெல்லாம் யாரு, எப்படிப்பட்டவங்கன்னு நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டு தான் பேசுறேன். சரிம்மா, நாங்க எல்லாருமே அயோக்கியனுங்க தான். ஆனா அப்பா அம்மா என்ன பாவம் செஞ்சாங்க? அம்மா ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்ததும் ரூமே கெதின்னு கிடக்குறாங்க. அப்பா உன்னை வழியில பார்த்ததும் உங்ககிட்ட பேச சொல்லி என்ன அனுப்பிச்சிருக்காரு. இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? இதுக்கு அர்த்தம் பாசம் கிடையாது. ரோட்ல போறவள கூப்பிட்டு நிறுத்தி
சௌக்கியமானு கேட்டு நக்கல் பண்ற மாதிரி இருக்கு. உத்தரா, புரியாம பேசாத. மனுஷன் கோவத்துல ஆத்திரத்துல என்ன வேணா பேசலாம். ஆனா இப்படி பார்க்கும் போதெல்லாம் வார்த்தையால கேறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. அப்புறம் உன்னால நிம்மதியாவே இருக்க முடியாது. என்ன சும்மா போயிட்டு இருக்கீங்களா? நிறுத்தி நீயா வந்து பேசிட்டு இப்ப சாபம் வேற குடுக்குறியா? விடுங்க அண்ணி. அப்போட புத்தி தானே பிள்ளைங்களுக்கும் வரும். கத்தியால குத்துனவங்களுக்கு சொல்லால குத்துறதுக்கு என்ன சொல்லியா கொடுக்கணும்? ஏய், நாக்குல வேப்பனை தடவிட்டு சக்கரை பொங்கலை திங்கிற மாதிரி அந்த குடும்பத்தை போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் உனக்கு நல்ல புத்தி எங்கிருந்து வரப்போகுது? எக்கேடாவது கெட்டு போடி. ஏய், இத பார், நீ வேணும்னா தப்பான முடிவுக்கு போயிருக்கலாம். ஆனா நம்ம அப்பா அப்படி கிடையாது. அவர் செய்ய வேண்டிய கடமைகளை கரெக்டா செய்யறாரு. உன் கல்யாணத்துக்காக சீட்டு பணம் போட்டிருந்தாரு. இப்ப வந்துடுச்சு. உனக்கு நகை வேணும்னா நகை வாங்கிக்கோ, இல்ல பேங்க்ல டிபாசிட் பண்ணிக்கிறதுனா பண்ணிக்கோ, அப்பா சொல்ல சொன்னாரு. ஓ, அந்த பெரிய மனுஷன் உன்கிட்ட இதான் கடைசியா சொல்லி அனுப்பிச்சாரா? இதெல்லாம் உங்களுக்கே அசிங்கமா இல்லையா? ஏய் உத்ரா, என்ன பேசுற? நான் உன்கிட்ட பேசல. என்னம்மா, என்ன விஷயம்? எதுவா இருந்தாலும் வண்டியில ஏறி வீட்டுல போய் பேசிக்கலாம். கொலை பண்ற அளவுக்கு போனாலும் உங்க கம்பீரத்தை இழக்க மாட்டீங்கன்னு நினைச்சேன். ஆனா இப்படி தரமட்ட லெவலுக்கு போயிட்டீங்களே. என்னம்மா என்னென்னமோ சொல்ற? இத்தனை நாள் பாசத்தை காட்டி என் மனசை மாத்த ட்ரை பண்ணீங்க. இப்போ பணத்தை காட்டி விலை பேச பாக்குறீங்களா? ஐயோ, அப்படிலாம் இல்லம்மா, அது ஓம் பணம் தான். ஓ, அது உங்களுக்கு ரோட்ல என்ன பார்க்கும்போது தான் ஞாபகத்துக்கு வந்ததா? இது பாருங்க, நல்லா கேட்டுக்கோங்க. நீங்க கோடி கோடியா பணத்தை என் காலடியில கொட்டினாலும் சரி, உடம்பு பூரா தங்கத்தால இழைச்சாலும் சரி, நான் என் மனசை மாத்திக்க ரெடியா இல்ல. இந்த ஜென்மத்துல நான் உங்களை என் அப்பாவை ஏத்துக்க தயாரா இல்ல. ஏய், என்ன அப்பாவை நடுரோட்ல நிக்க வச்சு அவமானப்படுத்துறியா? பொழந்துருவேன். இல்ல கதவு இல்லை. அப்பா, வண்டியில ஏறி வீட்டுக்கு போலாம். அப்பா நம்ம ஆபீஸுக்கு போனோம்ல, முதல்ல வீட்டுக்கு போலாம். டிரைவர், வீட்டுக்கு போப்பா. சூப்பர் உத்ரா. வா. ராஜதுரை மச்சான், மாமா எல்லாம் எங்க போயிட்டீங்க? வாங்க வாங்க. என்ன மாப்ள, என்னாச்சு? நம்ம வீட்டுக்கு தொழிலதிபர் துரப்பாண்டி அவங்க வந்துட்டு இருக்காங்க. கையில நிறைய பணத்தோட வர்றாங்க. ஆமா, தொழிலதிபர் துரப்பாண்டி அவர்களே வருக வருக, வலது காலை எடுத்து வச்சு வருக. வாங்க 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 வாங்க. என்னப்பா கையில பணம் நிறைய பொருள், இது எல்லாம் சேர்ந்து ஒரு 1.5 லட்சம் ரூபாய் தருமா? என்ன மாமா, மச்சான் கையில் இருக்கிறது லட்சம்னு சொல்லி அவரை கேவலப்படுத்தாதீங்க. 1 சி இருக்குதா 2 சி இருக்குதான்னு பெருமையா கேளுங்க. என்ன கிண்டலா? இது ஒண்ணும் உங்கள மாதிரி ஊரை ஏமாத்தி சம்பாதிச்ச காசு இல்ல, நான் உழைச்சு சம்பாதிச்ச காசு. ஓஹோ, அப்படிங்களா? ஆமா, இதுக்கு முன்னாடி இந்த பல்லு போனது, பல்லு முளைக்காது, இதுக்கெல்லாம் கிளாஸ் எடுக்கணும் பெஞ்ச் வச்சிட்டு இருந்தியா? இதெல்லாம் பாதியிலே விட்டியா? நல்ல காரியத்தை எப்படி பாதியில விட முடியும்? ஊர்ல இருக்கிறவங்க 4 எழுத்து படிச்சாதானே பத்திரங்கள்ல நீங்க பண்ற தில்லுமுல்லாம் வெளிச்சத்துக்கு வரும். துரப்பாண்டி, ரொம்ப புத்திசாலித்தனமா பேசுறதா நினைப்பா? தான் வீட்டு கதவை புடுங்கி அடுத்தவங்க வீட்டுல வைக்கிறியே, அதுதான் நீ பண்ற நல்ல காரியமா? அம்மா, அடுத்தவங்க கட்ட வரல வச்சு நீங்க அவங்க வீட்டையே புடுங்குறப்ப நான் கதவை புடுங்கினா தப்பா? இத பார் துரப்பாண்டி, நீ வேத்து மனுஷன் இல்ல. நீ பண்ற நல்லது கெட்டது எல்லாமே இந்த நாகவல்லி குடும்பத்தை தான் வந்து சேரும். அம்மா, அப்ப நீங்க கவலையே பட வேணாம். நான் எப்பவுமே நல்லதுதான் பண்ணுவேன். எதுப்பா நல்லது? யானையை கட்டி போரடிச்ச குடும்பத்துல பிறந்துட்டு இப்படி கேனை தூக்கிக்கிட்டு அங்கங்க தண்ணி சப்ளை பண்ணிட்டு இருக்கியே, இதுதான் நம்ம குடும்பத்துக்கு நல்லதா? இல்ல ஊருக்கு நல்லது பண்ற, உலகத்துக்கு நல்லது பண்றேன்னு அந்த சமையல்காரியோட கூட்டணி வச்சிருக்கியே,
அதுதான் நம்ம குடும்பத்துக்கு கௌரவமா? ஆ? அதானே பார்த்தேன். சுத்தி சுத்தி கடைசியில வரவேண்டிய இடத்துக்கு வந்துட்டீங்களே. மச்சான், இத்தோட இந்த பேச்ச விடுங்க. மேலும் மேலும் இத பத்தி பேசி நீங்க கோபப்பட்டு வீட்டை விட்டு வெளியே போயிடாதீங்க. என்ன மாப்ள, வீட்டுக்குள்ளேயே பாலிடிக்ஸா? உத்ராவையும் சக்தியையும் உசுப்பி விட்ட மாதிரி என்ன ஏத்தி விட பாக்குறீங்களா? உங்க வேலையெல்லாம் என்கிட்ட பலிக்காது. சக்தி பாவம், சென்டிமெண்ட்ல ஏமாந்து போறவன். அவளை ஏமாத்துற மாதிரி என்ன ஏமாத்த முடியாது. தரப்பாண்டி, ஏன் முன்னாடியே சவால் விடுறியா? தோளுக்கு மேல வளர்ந்த புள்ளைய வீட்டுல வச்சு சோறு போடணும்னு எந்த சட்டமும் சொல்லல. அந்த ஆசையும் எங்களுக்கு இல்ல. உனக்கு இந்த வீட்டுல இருக்க இஷ்டம் இல்லைன்னா தாராளமா நீ இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடலாம். அத்தை, என்னத்த இது? பேச்சு பேச்சா இருக்காம வீட்டை விட்டு வெளியில போக சொல்றீங்க? குழந்தைனார் ஏதோ தெரியாம பேசிட்டாரு, அதுக்காக வீட்டை விட்டு வெளியில போக சொல்லலாமா? பின்ன என்னமா பண்றது? ஒன்ன சாக கொடுத்தோம், இன்னொன்னு போக கொடுத்தோன்னு மனசை தேத்திக்க வேண்டியதா? ஏய், நீ என்ன நடுவுல? அவனை வீட்டை விட்டு போறேன்னு சொல்றான், போட்டுமே, நீ ஏன் தடுக்கிற? ஹலோ, என்ன நடக்குதுங்க? விட்டா காணவில்லைன்னு போஸ்டர் அடிச்சே ஒட்டிடுறீங்க போல இருக்கு. ஒன்னு நல்லா தெரிஞ்சுக்கங்க, இவன் தான் ஊருக்காக உழைக்கிறவனாச்சே. அதையும் இதையும் சொல்லி வீட்டை விட்டு விரட்டலான்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. என் பங்க உங்க வயிற்றுக்குள்ள போட்டுக்கலான்னு நினைச்சிடாதீங்க. நான் லேஸ்ல போகவும் மாட்டேன். அப்படியே போனாலும் என் தாத்தா வழி சொத்துல என் பங்க விட்டு கொடுக்கவும் மாட்டேன். புரிஞ்சுதா? உத்ரா, அழாத உத்ரா. சொன்ன கேளு, அழாத. அம்மா கிட்ட சொல்லிடலாம். அழாத அழாத, அம்மா பாத்துக்குவாங்க. உத்ரா கண்ணு, ஏன்டா அழற? என்னடா, என்ன நடந்தது? அம்மா, நான் சொல்றேம்மா. நாங்க கோயிலுக்கு போயிருந்தோம்ல, அங்க உத்ராவோட அப்பா, அதான் அந்த அண்ணாச்சியும் அவர் பையன் அந்த டப்பா தலைனும் வந்திருந்தாங்க. அவங்க வந்து உத்ராவை என்னென்னமோ சொல்லி பாவம் அப்போல இருந்து உத்ரா அழுதுகிட்டே இருக்காமா. கண்ணு, என்னம்மா? என்ன இதை விட யாருமே அவமானப்படுத்தினது கிடையாது. வீட்ல அம்மா பாக்கணும்னு சொன்னாங்க, வான்னு சொல்லிருந்தா கூட பரவாயில்ல. ஆனா வீட்ல உனக்காக கல்யாணத்துக்காக சேர்த்து வச்ச பணம் எல்லாம் இருக்கு, அப்படி இப்படின்னு சொல்லி என்ன பிச்சைக்காரி மாதிரி ட்ரீட் பண்றாங்க. அதுதான் என்னால தாங்கிக்கவே முடியல. சரி விடுறா கண்ணு, விடுறா, அழாத. பாவிங்க, அவங்களுக்கு மனுஷங்க உயிரோட விலை தான் தெரியலன்னு பார்த்தேன். மனுஷங்களோட மனசு உணர்வை கூட புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. நீ அழாதரா கண்ணு. அத்தை, நான் உனக்கு இருக்கேன்ல, நீ அழக்கூடாது. போட கண்ணு, போ. அனி, உத்ராவ ஒரு கண் டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போய் கண்ணாடி மாட்டி விடுங்க. நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு தெரிஞ்சுக்காம அந்த பொண்ணு அழிஞ்சுகிட்டு இருக்க. என்னாச்சி, கோவப்படாதீங்க என்னாச்சி. இது விவரமில்லாத பொண்ணு, அது ஏதோ. நீதான் பிள்ளைங்களுக்கு செல்லம் கொடுத்து கொடுத்து கெடுத்துட்ட. இந்த உத்ரா ஏன்டா என் வயித்துல வந்து பிறந்தாலும் யார்கிட்ட என்ன பேசுறோம் ஏது பேசுறோம் தெரியாம உங்ககிட்ட போய் எப்படி பேசிருக்காளே. நிறுத்துறியா? அது இல்லைங்க, நீ நிறுத்துறியா? அப்பா, நீங்க கஷ்டப்படுத்திக்காதீங்கப்பா. அவ கடக்குறா. ஏன்னா அவ அப்பாவை இந்த அளவுக்கு அசிங்கப்படுத்தி பேசியிருக்கா, பாத்துட்டு சும்மா வந்திருக்கீங்க. நம்ம மான மரியாதை கெடுத்து குடும்ப மானத்தை கப்பல் ஏற்றி பறக்க விட்டுருக்கா. அவளை அங்கே அடிச்சு சாவடிக்கிறத விட்டுட்டு இங்க வந்து. ஆமா, ஏற்கனவே நடந்த கொலைக்கு விட தெரியாம தவிச்சிட்டு இருக்கோம். இப்ப அவளையும் கொலை பண்ணிடுங்க. அப்புறம் 24 மணி நேரமும் கோர்ட்டு கேஸ். ஐயோ, உத்ரா அழுதுகிட்டாவது இந்த வீட்டுல இருந்திருப்பா. அவளை கூட்டிட்டு போய் நாகவல்லி இந்த மாதிரி பேச வச்சுட்டாளே. ச்சே, அவ நல்லா இருப்பாளா? அவ பேசட்டும், என்ன வேணாலும் பேசட்டும். ஆனா அவளை பத்தி இங்க இருக்கிற யாரும் ஒரு வார்த்தை பேசக்கூடாது. இவ்வளவு நாளா அவதான் என்ன அப்பா இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தா. இப்ப நான் சொல்றேன், இனிமே உத்ரா என் பொண்ணு இல்ல.
சக்தி தான் என் பொண்ணு. சிங்கம் மாதிரி எனக்கு 3 பசங்க இருக்காங்க. எனக்கு அது போதும். அவளுக்கு பணம் வேணுமான்னு கேட்க போய் நான் என்ன கடங்காரியா பணம் வாங்குறதுக்குன்னு கேட்டாலே. இனிமே அந்த பணத்துல இருந்து ஒரு பைசா கூட அவளுக்கு கொடுக்க போறது இல்ல. தங்கம், உள்ள போய் அவ கல்யாணத்துக்காக சேர்த்து வச்ச 30 லட்சம் ரூபாய் எடுத்துட்டு வா. 3 பசங்களாவது சந்தோஷமா இருக்கட்டும். போங்கிறல்ல போ. தங்கம், என்ன யோசிக்கிற? உன் பொண்ணு ஏற்படுத்தின காயத்துக்கு பசங்க சந்தோஷம் தான் மருந்து. போய் பணத்தை எடுத்துட்டு வா. ஆளுக்கு 10 லட்சமா பிரிச்சு கொடுப்போம். போ. ஆமா, நீ உத்ராவோட வீம்பையும் வீராப்பையும் பார்த்தா அவ இனி திரும்பி வர்ற மாதிரியே தெரியல. அண்ணாச்சி சொல்ற மாதிரி இவங்க 3 பேராவது சந்தோஷமா இருக்கட்டுமே. போங்க நீ, போங்க, பணத்தை எடுத்துட்டு வாங்க. அண்ணாச்சி, உத்ரா வராளா இல்லையாங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், பணத்தை எதுக்கு பங்கு போடணும்? இப்ப அதுக்கு என்ன அவசியம்? இவ ஒருத்தி அண்ணாச்சி இவள பொண்ணுன்னு சொன்னதுல இருந்து எந்த விஷயமா இருக்கட்டும் எல்லாத்துக்கும் அழையாத விருந்தாளிய வந்து எல்லாத்துக்கும் மூக்க நுழைச்சுக்கிட்டே இருப்பா. பணத்தை அப்படியே பீரோல வச்சுக்கிட்டே இருந்தா அந்த செலவு இந்த செலவுன்னு குறைஞ்சுக்கிட்டே இருக்கும். உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சது போலீஸ் கமிஷனரா இருந்த என் அண்ணனுக்கு தெரியாதா? எனக்கு எல்லாம் தெரியும். யார் எதுவும் பேச வேண்டாம். நான் முடிவு பண்ணா பண்ணதுதான். தங்கம், போய் பணத்தை எடுத்துட்டு வா. போன்னு சொல்றல. தேனே. எங்க என்ன? நாம கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத லட்சுமி அதுவா நம்மள தேடி வருது. 10 லட்சம் ரூபாய் மாமா தரப்போறாரு. நாம கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத பணம். எதையாவது பேசி குட்டைய குழப்பாதீங்க. செகண்ட் யூனிட் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லி பணத்தை வாங்கிடுங்க. அதுக்கு வேற செலவு இருக்கு. என்ன செலவு? இப்பவே சொல்லி ஆகணுமா? மாப்ள, நாம தான் படிச்சுட்டு இருக்கோமே, நமக்கு எதுக்கு பணம் அப்படின்னு நினைச்சிடாதீங்க. உங்க மேல் படிப்புக்கு, கல்யாணம், காட்சி, இதுக்கெல்லாத்துக்கும் உங்களுக்கு தான் அதிகப்படியா பணம் தேவைப்படும். சும்மா இருங்க, ஏதோ ஒண்ணு முறைக்காதீங்க, இருக்கிறத தான் சொல்றேன். வருது வருது. போட்டி எப்படி? கதிரவேலு, இந்தாப்பா. தேங்க்ஸ்பா. முத்துவேலு, இந்தா. என்கிட்ட கொடுங்க மாமா. தேங்க்ஸ்பா. முத்துவேலு, இது உனக்கு கிடைச்சிருக்க கடைசி வாய்ப்பு. இதை வச்சுட்டு முன்னேற வழியை பாரு. எந்த முடிவா இருந்தாலும் நீயே எடு. சரிப்பா. பொண்டாடி பேச்சு கேட்கலாம், அதுக்கும் ஒரு வரமுறை இருக்கு. என்ன மாமா, நானும் அவரை கெடுக்கிறேன்? நான் அவரு நல்லபடியா பிசினஸ்ல முன்னேறி வரணும்னு சொல்லி எத்தனை கோயில் ஏறி இறங்குற தெரியுமா? எத்தனை சாமிக்கு விரதம் இருக்கு தெரியுமா? சரி சரி, நல்லா இருந்தா சரி. ஜெயவேலு, பா, இந்தாப்பா. எனக்கு இந்த பணம் வேணாம்ப்பா. ஏப்பா? நான் படிச்சிட்டு இருக்கேன். டெய்லியும் பேக்கெட் பண்ணி நீங்க தான் கொடுக்குறீங்க. காலேஜ் ஃபீஸையும் நீங்க தான் கட்டுறீங்க. அப்புறம் எனக்கு எதுக்குப்பா இந்த பணம்? மாப்ள, மாப்ள, நான் அவ்வளவு சொன்னேன் சக்தி, மாப்ள. இந்த பணத்தை கொண்டு போய் அலமாரியில வையுமா. சரிங்க அண்ணாச்சி. கோமலவல்லி, நில்லு. நீ என்ன அவன்கிட்ட சொன்ன? அவன் என்ன கேட்க போறான்? இல்ல அண்ணாச்சி, மாப்பிள்ள டாக்டருக்கு படிச்சிட்டு இருக்காரு. படிச்சு முடிச்சு ஆஸ்பத்திரி கட்டணும். ஏன் நீ கட்டி கொடுக்க போறியா? ஆமா, அவருக்கு என் பொண்ணு கட்டி கொடுக்கறதுக்கே நான் போராடிக்கிட்டு இருக்கேன். நான் எங்க இருந்து ஆஸ்பத்திரி கட்டி கொடுக்க போறேன்?
என்னாச்சு அப்படி பாக்குறீங்க? அருக்காணிக்கும் ஜெயவேலுக்கும் கல்யாணம் நடந்தா சந்தோஷம்தான். ஆனா எதையும் நீயா முடிவு பண்ணாத.